உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலங்கறதா ஷாக்கா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாங்க அங்க போற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்க அப்பா பண்ண தப்புக்கு பாவம் இவன் என்ன பாட்டி செய்வா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இத போய் கிண்டல் பண்ற மாதிரி யாரும் பேச வேண்டாம். காவேரி, அதானே நாங்க யாரும் பொண்டாட்டி பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. உடனே கிளம்பிடுவாரு. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இதனால நீங்க அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? இத பாருங்க, நடந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறது காவேரியும் அவங்க ஃபேமிலியும் தான். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி பேசாதீங்க. எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இப்படி யோசிக்கிறதுனால ஏதாச்சும் மாற போதா சொல்லு? ஒன்னும் மாற போறது இல்ல. நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மாத்திரையை போட்டு படுத்து தூங்குற வழியை பாரு. இல்லங்க, நம்ம வீட்டை நினைச்சு எனக்கு வருத்தம் இல்ல. அவங்கள நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா அம்மா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தான் பயமா இருக்கு. வெண்ணிலான்னு ஒருத்தி நம்ம லைஃப்ல லேசா வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போனதுக்கே எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? நான் தினம் செத்து பொழைச்சேன். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல. இதுக்கு மேல நீ வருத்தப்பட்டு எதுவுமே ஆகப்படுறதுல பேசாம விட்டுரு. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போம். அப்படி ஓவர் திங்கிங் பண்ணி வருத்தப்பட்டு எல்லாத்தையும் கடந்து வரட்டும். அப்புறம் அவங்களே அவங்களுக்கான க்ளோஷரை கண்டுபிடிச்சிருவாங்க. பாத்துக்கலாம் விடு. எனக்கு தெரிஞ்ச அத்தை இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நடுவுல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு என்ன? அதான் வெண்ணிலா வந்தப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? செத்து பொழைச்சேன். ஆமா, இருக்காதா பின்ன? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் ஏன்டி அவகிட்ட என்ன விட்டுட்டு போ பார்த்த? எப்படியும் நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஒருவேளை நான் திரும்ப வரலன்னா அதெல்லாம் வந்திருப்பீங்க. இந்த காத்தாடி இருக்குல்ல, அதான் அப்புறம் அதை இழுத்து பிடிக்க முடியும். கயிறை விடுறேன்னு மொத்தமா காத்தாடி அப்படியே பறந்து போயிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும்டி. அதை எப்படி விடுவேன்? செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என்கிட்ட திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா?